அவங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் இருக்குது. நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சு பாருங்கள், எத்தனாயிரம் எக்ஸ்போர்ட்டர் இருப்பாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த ஹாலில் ஒரு நாள் மீட்டிங்க்கு 100 பேர் வந்திருக்கீங்க. 100 பேரில் யாருக்கு நான் ஆர்டர் கொடுப்பேன்? நான் பையர். நான் யாருக்கு ஆர்டர் கொடுப்பேன்? எதுக்கு ஆர்டர் கொடுக்கணும் சொல்லுங்கள். உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் தான் சார் ஆர்டர். அதுக்கு தான் 10 பேர் இருக்கீங்களா, அந்த 10 பேரில் ஏன் நான் உங்ககிட்ட வரணும்? இந்த குவாலிட்டி பிரைஸ் உங்களுக்கு எக்ஸாக்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன தேவை? 10 பேர் வந்து கன்வின்சிங்கா பேசணும். நீங்க உங்களோட நீட நாங்க வந்து கன்சிடர் பண்ணி கரெக்ட்டா வைக்கணும். அந்த மாதிரி அஃபோர்டபிள் நீங்க சொல்றீங்க இல்லையா, இது எல்லாம் தான் வேல்யூஸ்ங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒருத்தர் போய் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இப்போ கிராசரி மார்னிங் ஒரு கிராசரி பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கிராசரி இருக்கும். இப்போ இதில் வந்து சார்டெக்ஸு சிங்கிளு சார்டெக்ஸ் அதுன்னு ஏகப்பட்டது சொல்லுவாங்க. பட் நான் என்ன பண்ணுவேன், ஒரு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, நான் ஒரு யூகேயில் உள்ள ஒரு பீப்புள்ஸ்கிட்ட போகிறேன்னு வைங்க. அவங்க வந்து நிறைய அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கான்னு பார்ப்பாங்க. லேபர் டிஸ்கிரிமினேஷன் பாலிசிஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களா, ஃபேர் வேஜஸ் கொடுக்குறீங்களா, குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஜிஎம்பி பண்ணுறீங்களா, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இது இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ அமெரிக்கன்ஸ்கிட்ட போகிறீங்கன்னு வைங்களேன், எஃப்டிஏ இருக்கா? ஸோ எஃப்டிஏ இருக்கான்னு கேட்பாங்க. எஃப்டிஏனா இட்ஸ் ஆர்கானிக் சர்டிஃபிகேட். நான் அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன இதுதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசணும். அவர் அமெரிக்காவில் உள்ளவர் நான் எஃப்டிஏ தான் வேணும்னு தான் அவர் கேட்பார். நான் இப்போ உட்காந்துட்டு நான் இந்தியாவில் நான் ஆர்கானிக் சர்டிஃபிகேட் நான் அங்கே எடுத்து வச்சுருக்கேன், இங்கே எடுத்து வச்சுருக்கேன், அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா தட் இஸ் நாட் அ வேல்யூ. தட் இஸ் நாட் அ வேல்யூ ஃபார் தட் கஸ்டமர். ஓகேங்களா? ஸோ எப்பொழுதுமே எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் வேல்யூ ஆட் பண்ணுங்கள். வேல்யூங்கிறது மேபி நீங்கள் சொன்ன எல்லாமே இருக்கலாம், ஒரு குவாலிட்டியாக இருக்கலாம். கண்டிப்பாக குவாலிட்டியை வந்து நான் வேல்யூன்னு சொல்லவே மாட்டேன், அது இருந்தால் தான் விற்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அதை தாண்டின விஷயம். ஸோ இப்போ வேறு என்ன வேல்யூஸை நீங்கள் ஆட் பண்ணலாம் யோசிங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ மெயின்லி இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் வைஸ் யாருமே நம்ம இந்தியன் எக்ஸ்போர்ட்டர் பார்த்துட்டேங்க, நிறைய பேர் வந்து அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் யார்கிட்டையுமே எதுவுமே இருக்கிறது. திடீர்னு இந்த ஃபைனல் டேட்டில் தான் ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதுங்க. நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, மெயினாக ப்ராடக்ட்டுக்கான குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை வச்சுக்கோங்க. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கோகனட் இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டராக இருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய பேர் இந்த பிரச்சனை வரும். சார் யார் சார் தென்னை மரத்துக்கெலாம் நம்ம பக்கம் அது சவுத் தமிழ்நாடு சைட்லாம் உரம் போடுறது, பியூர் ஆர்கானிக் சார். நீங்கள் ஆனால் எந்த லேபில் வேணாலும் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஆர்கானிக்காக இல்லைன்னா தேங்காய் ஃப்ரீ. நான் போய் பையர்கிட்ட பேச முடியுமா? தோட்டத்துக்கு சொல்லுவார். நான் போய் எந்த பையர்கிட்ட அப்படி பேச முடியும்? நான் முதல் வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே அடுத்து இன்னொருத்தன் போய் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிடுவார். இந்த காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கங்க. அதே மாதிரி ஒன்று குவாலிட்டி சர்டிஃபிகேஷன்,